ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ரீசென்ட்டா நாங்க வந்து பழனி போயிருந்தோம். பழனி போயிட்டு ரிட்டர்ன் போகும்போது கனகம்பட்டி சித்தர் கோவில் போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ல இருந்தோம். மலையெல்லாம் ஏறி முடிச்சதுக்கப்புறம் ஒரே பசியா இருந்தது. சரி எப்படியும் மத்தியானம் நம்மளுக்கு பசிக்குமேன்னு சொல்லி அத்தை வீட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இருந்தது. அத மோர் ஊத்தி நல்லா கரைச்சு ஒரு சம்படத்துல குடுத்துட்டாங்க. வெறும் மோர வந்து குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, ஆளுக்கு ஒரு போனன்னு சொல்லி வெங்காய போண்டா கிட்டயே வாங்கிட்டோம். அது ஒரு கடி, மோர் ஒரு குடின்னு சொல்லி அ மத்தியானத்துக்கான லன்ச்சையும் முடிச்சுட்டோம். முடிச்சுட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா சித்தர பார்க்க தான் போனோம். ஆ பழனியிலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் இருந்தது. அங்கருந்து போய் கார்லாம் பார்க் பண்ணிட்டு உள்ள என்டர் ஆயிட்டோம். எல்லாம் என்டர் ஆனதுமே பார்த்தீங்க அப்படின்னா, விரிய மரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருந்தது. மரம் வந்து நல்லா அடர்த்தியா இருந்தது. நல்லா அப்படியே படர்ந்து இருந்தது. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கல் எல்லாமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கல்லா வந்து அடுக்கி வச்சிருந்தாங்க. இது எதுக்காக அடுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு தெரியல. ஒரு வேள வேண்டுதலா இருக்குமோ! ஏதாவது நம்ம மனசுல வந்து நெனச்சுட்டு, இந்த மாதிரி கல்ல வந்து அடுக்கி வச்சா, அது வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குமோ! அப்படின்னு யோசிச்சோம். ஆனா வந்து அதுதான் உண்மையுமா, நம்ம வந்து ஏதாவது மனசுல வேண்டி, இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கல்ல வந்து லைனா அடுக்கி வச்சோம். அப்படி இல்ல அப்படின்னா, ஆ பேப்பர்ல எழுதி மரத்துல கட்டியோ வந்து நம்ம வேண்டுதல வந்து அந்த சர்க்குரு கிட்ட வந்து சொல்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த சர்க்குரு வந்து இருந்த வீடு அதுக்குள்ள போய் பார்த்தோம். அவர் யூஸ் பண்ண கட்டிலு, அவரு உட்கார்ந்திருந்த இடம் எல்லாமே அழகா இருந்தது. அந்த வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்துக்கு அடியில தான் உட்காந்து அவர் வந்து தியானம் செய்வாராம். ரொம்ப நேரம் அங்க தான் வந்து அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். அந்த வேப்ப மரத்தையும் போய் சுத்தி கும்பிட்டு வந்துட்டு, கிட்டயே வந்து திருநீரு, அதுக்கப்புறம் துளசி எல்லாம் வச்சிருந்தாங்க. அதையும் எடுத்துட்டு வந்துட்டோம். அங்கருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து உள்ள நடந்து வர மாதிரி இருந்தது. போற வழியில பார்த்தீங்கன்னா, 2 பக்கமுமே வந்து பூக்கடை, எல்லாமே பூக்கடை. அப்புறம் இந்த பாசி, அதுக்கப்புறம் வேஷ்டி, பச்சை கலர் வேஷ்டி, துண்டு அதெல்லாமே வித்திருந்தாங்க. அந்த ஜீவ சமாதிக்கு வந்து நம்ம மாலை தான போடுவோம். அதனால மாலை வாங்குறதுக்காக சைட்ல ஃபுல்லாமே வந்து மாலை கடைகள் தான் இருந்தது. விலாசமா இருந்ததுங்க. இடம் வந்து அப்படியே நெறைய ஸ்பேஷியஸா இருந்தது. அவ்ளோ பெரிய இடம். நெறைய பெரிய இடமா இருந்தது. அங்கருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஜீவ சமாதி வந்து வச்சிருந்தாங்க. அது கியூல போற மாரி தான் இருந்தது. கொஞ்சம் தூரத்துல போனோம்னா, அந்த ஜீவ சமாதி கிட்ட நம்ம ரீச் ஆயிரலாம். ஜீவ சமாதிக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, அவரு வந்து 6 மண்டல பூஜை நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அ அமாவாசை, பௌர்ணமி அப்படிங்கிற விசேஷ நாள்லயும் வந்து பூஜை நடக்கும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த சமாதி மேல என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ சர்க்குரு பழனிசாமி சுவாமிகள் அப்படின்னு சொல்லி எழுதி, அந்த சமாதிக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு நல்லா தியானம்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. சுத்தியும் உட்காந்து யாரும் நம்மள டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம அங்கேயே உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுன்னா, அன்னதான கூடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருந்தது. அங்கேயும் என்டர் ஆனோம். அது வந்து பெரிய ஹால், ஒரு குடோன் மாதிரி இருந்ததுங்க. அங்க வந்து 24 ஹவர்ஸ் நம்ம எப்ப போனாலுமே வந்து அன்னதானம் நடந்துட்டே இருக்குமாமா. அது போற அந்த கியூலயே பார்த்தீங்கன்னா, சைட்ல ஒரு ரூம்ல வந்து அரிசி மூட்டை, பருப்பு அது எல்லாமே வந்து இறக்கி வச்சிருந்தாங்க. அவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா, டொனேஷன் போல. அந்த டொனேஷன் மூலியமா வர அரிசி மூட்டைகள்ல வந்து இவிங்க வந்து இவிங்கனால முடிஞ்ச சாப்பாடு, குழம்பு, ரசம்னு சொல்லி போட்டுருக்காங்க. அன்னதானம் சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா இருந்தது. ரிட்டர்ன் வரும்போது இந்த மாரி நெறைய பிள்ளைகள்லாம் வச்சு, அதுக்கு அடியில வந்து உட்காந்துருந்தாங்க ரெஸ்ட் எடுக்கிறவைங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது.